அதான் கதை மூடுறேன். இனிமே அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறது அதில் முதல்ல எஸ் ஆகணும். ஆமாம், அதான் அப்போவே சொன்னேன் எவ்வளோ பெரிய வீடு வேணான்னு. தேவையில்லாமல் ரெண்ட்டு கொடுத்து காசு. ஏய் ஜெட்டு வேற போன மாதிரி இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு தூக்கம் வருது போ. ஏய் ஜெட்டு ஏய் அந்த ஜன்னல் மூட. ஏய் ஜெட்டு ஜெட்டு என்னாச்சு? ரெட்டி எனக்கு வந்துட்டாங்களா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? பணம் வர நம்மகிட்ட இல்லை. வேற ஒன்று பண்ணலாம். ரெண்டு அப்படியே ஓடிடலாமா? நம்ம எதுக்குடா ஓடணும்? யாரா யாரு இப்ப என்ன ரெடி அமிச்சானா? படத்தை வாங்கிட்டு போட சொல்லி அமிச்சானா? இந்த படம்லாம் இல்ல, மொத்த படமும் போலீஸ் எடுத்துக்கிச்சு. கமிஷன் வீட்டு பக்கத்துல இருக்கு, கூப்பிட்டுவா. இப்ப கூப்பிடுவா சொல்லு. ஏய் சொல்லினே இருக்கிற, நான் கிட்ட வந்துட்டே இருக்கிறீங்க. நீ பேச்சலாம் பின்னாடி அதை விட பயங்கரமா என்னமோ இருக்கும். ஓடினே கணக்கு பேயெல்லாம் தெரியுது. ஹாஸ்பிட்டல் தான் துரத்துட்டு வருதுடா. ஐயோ ஏய், இதுக்கிட்ட எப்பறம் தப்பிக்கிறது? ஒரே வழிதான் இருக்கு. பேசாம கோயில் போயிட்டு வந்துட்டு சரி. சே காமெடி பண்ணாதடா. காமெடி பண்ணல, சீரியஸா தான் சொல்றேன். அந்த காலத்து விட்டு படத்துல இருந்து இந்த காலத்து காஞ்சனா பார்ட் 2 வரைக்கும் சாமி தான் பேய் அழிக்கும் அப்படின்ற. ஆமாண்டா. இவ்வளவு நாளா நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ கண்டுக்காம குடிச்சுக்கிட்டே இருக்க. ஒண்ணுமே புரியலடா, ஒரே பிளாங்கா இருக்கு. சரி ஒரு ஆஃப் பாயிலா கூட்டா. இருந்தாலும் உனக்கு ஜாலி தான்டா. இனிமே நீ குடிக்க வேண்டாம், தம் அடிக்க வேண்டாம், குளிக்க வேண்டாம். என்ன வாழ்க்கைடா, எந்த பிரச்சனையுமே இல்லாத சந்தோஷமா இருக்க. இவனை தனியா பேசினு இருக்கான். ஒரு சத்தவன் கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? உனக்கெல்லாம் ஃபீலிங்ஸே இல்லையா? ஏய் நீ செத்த மாதிரி இல்லையடா. இப்போ நீ என் பக்கத்துல இல்லைன்னு வைய, எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். நீ தான் என் ஏத்தர்லயே உட்காந்துட்டு இருக்கிறிய, அப்புறம் எதுக்கு ஃபீல்? இருந்தாலும் குடிக்க முடியலையே.
பாஸ், இந்த செத்தவங்களுக்கெல்லாம் காரியம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி எனக்கும் இந்த சரக்கு சைட் டிஷ்லாம் படைக்கலாமே. இந்தா தின்னு. இந்தா நான் போயிடலாம். தின்றா. முன்னாடி இருக்கதே குடிக்க முடியல, இதுல உனக்கு படையல் வேற. அதோட ஹைலைட்டு நீயே ஒரு பேய், நீ மற்ற பேயெல்லாம் பார்த்து பயப்பட்ட பாரு. பேய் அவங்களாம் பார்க்கறதுக்கு பேய் மாதிரி பயங்கரமா இருந்தாங்க. யாருமே என்ன மாதிரி ஃபேர் அண்ட் ஹேண்ட்ஸமா இல்ல. ஏய் இங்க வா. அவன் என்ன அடிக்கிறானோ அதே சரக்கு என்ன கொண்டு வா. சரி. ஏய் நைட்டான நாய்ங்க தொல்லை. பாஸ் அங்க பாரு. நாம அடுத்த ஜென்மத்துல சண்டை போடாம கார் டிக்கி மேல 2 பேய். ஏய் பேய்ங்கள பார்த்து தான்டா துரத்துது. நாய் கண்ணுக்கெல்லாம் நாங்க தெரியுறோமா என்ன? அதனால தான் நைட்ல நாய் துரத்துதா? இவ்வளோ நாளா நம்மள துரத்துதுன்னு பார்த்தா கூட வர பேய்ங்கள துரத்தி இருக்குது மாமா. இந்த மேட்டர் மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? ராத்திரியில எவனும் ஊரே சுத்த மாட்டான். நைட் ஷோ பார்த்துட்டு வரவங்களுக்கெல்லாம் இருக்கு. அம்மா மாட்டு மாட்டாங்க. ஏய் பார்த்தா மானி மாதிரியே இல்ல? என்னங்க இந்த இடத்துல இங்க வந்திருக்கீங்க? இல்ல உங்களுக்காக தான் உங்க வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வரதுக்கு லேட் ஆகும்னு அப்படியே கிளம்பலான்னு. ஓ செம பிரிட்டி. சாரி லைட்டா. இல்லைங்க பரவாயில்ல. உங்க ஃப்ரெண்டோட இழப்பு உங்களுக்கு பெரிய லாஸ் தான், புரியுது. என்னாச்சு? எனக்கு இருந்த ஒரே ஒரு ஃப்ரெண்ட். பாஸ் டேய் பாஸ் ஏங்க அழாதீங்க ப்ளீஸ். என்ன அழுகுற? வலிக்குதுங்க. இங்க தான நிக்கிற முன்னாடி. டேய் பாஸ். ஐயோ அடி புடிச்சாடா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் ஃபீலிங்ஸே இல்ல நீ. ப்ளீஸ்ங்க. ஏங்க அழாதீங்க, நாங்கலாம் இருக்கோம். நான் இருக்கேங்க. சாரிங்க. கடைசியா என்ன லைன் சொன்னீங்க? நான் இருக்கேன்னு சொன்னேன். உண்மையாவா? ஒருவேளை நம்ம 2 பேரும் ஒன்று சேரணுங்கிறதுக்காக தான் செட்டு மேலே போயிட்டானோ என்னவோ. ஏன் மேல பாக்குற? நான் இங்க தானே இருக்கேன். இப்போ ஜெட்டு நம்ம முன்னாடி இருந்தானா ரொம்ப சந்தோஷப்பட்டுருமா தெரியுங்களா? மூச்ச பாரு. ஓடா ஜெட்டு. சந்தோஷமாவா இருக்கேன். வேற சரி நாங்க கிளம்புறோம். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாங்க. இல்லைண்ணா அக்கா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வரதில்ல. ஏன் என்னாச்சு? அன்னைக்கு பேசினது தான்ண்ணா. டீன் பிளேஸ்மெண்ட்டுக்கு லஞ்சம் கேட்டாரு, நீங்களும் தரேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஆக்சிடென்ட்லாம் ஆகி எவ்வளோ சொன்னீங்க? 3.5 lakhs. இல்லை பண்ணிடலாம். ஒரு 2 days டைம் பண்ணிடலாம். இல்லைங்க பரவாயில்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க இல்லை வேண்டாம். இல்லை நான் பண்ணிடுவேன். பண்ணிடலாம். தேங்க்ஸ்ண்ணா. பாத்துக்கோங்க, நாங்க கிளம்புறோம். அந்த ஒரு காசு வாங்கலாம். ஐயோ காசு வாங்கலாம் வந்திருக்கு. என்ன பண்ண போற? 3 லட்சம் 2 நாள். பேங்க்ல லோன் கேட்க போறியா? இல்ல பைக் விற்க போறியா? பைக் வித்து பேரிச்ச பழம் சாப்பிடலாமா? என்ன பண்ணலாம் சொல்லு? 3.5. 2 daysல 3.5. I think it's impossible. என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? ஐடியா கிடைச்சா? Hi, Doc. My name is Casper. Can I? I might as well be dead. டிஃபன் ரெடியா? Nobody wants. ரெடி ஆயிட்டு இருக்குங்க. என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு? மனுஷனுக்கு பசிக்காதே? எவ்வளவு நேரமா ரெடி ஆயிட்டு இருக்குன்னே சொல்லிட்டு இருக்க? நான் குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? யூஸ்லெஸ். என்னாச்சுங்க? பசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. பா ரேங்க் கார்டு பா. ஓஹோ சூப்பர். 3 zeros. வெரி குட். ஐ லவ் யூடா. கண்ணாடி கொஞ்சம் காட்டு காட்டு. 3 0, 1 0, 2 0. 3வது 0 எப்படி போட்டாங்க? யூஸ்லெஸ் யூஸ்லெஸ். ஒண்ணெல்லாம் கொடு. மாமா பயமா இருக்குமா? எனக்கு தூக்கி போடுங்க மாமா. ஐயோ
வெந்நீர் திறந்து விட்டுருக்காங்க. 9600069096. இது யார் நம்பர்னு தெரியல. இந்த வீட்டோட ஓனர் இருக்காங்களா? ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? சார் உள்ள டிவி நகருது சார். ஷெல்ஃப்ல இருந்து புக்கெல்லாம் கீழே விழுவுது. தட்டு தானா பறக்குது. நான் இருக்கேன்ல, கவலைப்படாத. உள்ள வாங்க. டிவி அசைஞ்சதா? ஆமா சார். பாஸ் நான் தான். ஒரே புஷ். தட்டெல்லாம் அடிச்சா? ஆமா, சாப்பிட உட்காந்தா தடதட்டா அடிச்சு சார். அதுக்கு காரணம் நான் தான். ஆக்சுவலா இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்து வாய் மட்டும் சும்மாரியா? பாஸ் ஷுட் நோ எவ்ரிதிங். ஆக்சுவலா சின்ன சின்ன பொம்மை எல்லாம் அவர் மேல தூக்கி போட்டது நான் தான். அதுக்கப்புறம் தான் அவர் ரொம்ப பயந்துட்டாரு. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால எந்த பொருளையும் தூக்கி போட முடியலையா. ஏற்கனவே எனக்கு நெஞ்சு படப்படுது. நீ தான் ஆல்ரெடி செத்துட்ட இல்லையா? ஆனா உன்ன நெஞ்சு படப்படுது. அவர் வயசுல எவ்வளவு பெரியவர். அவர்கிட்ட போயிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. நாங்க என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்க எங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை முதல்ல செய்யுங்க. உங்க வீட்டுல நிறைய ஆவிகள் பூண்டிருக்கு. நிறைய ஆவிகளா? சூப்பர். நான் தான் சொல்றேன். அதுக்கு காரணம் உங்க வாழ்க்கையில் சில பல தவறுகள் செஞ்சிருக்கீங்க. ஆமா சார். சார் இதுக்கு பரிகாரம் என்ன சார்? பரிகாரம் 5 லட்சம். 5 lakhs? இட் இஸ் டூ மச் சார். என்னங்க நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களுக்கு காசு நான் தரேங்க. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கறேன். ஏன் சுச்சி இங்க இருக்கா? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க பூஜை ரூம்ல ஸ்டார் கோலம் போட்டு முருங்கைக்காயால பாக்ஸ் கட்டுங்க. நடுவில் ஒரு சப்பாத்தி கட்டுங்க. நான் வெளியில பண்ற பூஜையால அந்த சப்பாத்தி கட்ட முருங்கைக்காயை தாண்டிடுச்சுன்னா உங்க வீடு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். செம்ம ஆட்டக்கார இல்லவா? மாசு யாரு மாசு? அது காயத்ரில கைப்பு. மாசே இன்னும் எவ்வளவு நேரம்? வெள்ள கொண்டு வரலாமா? சரி சரி முடிச்சுக்கோ. போதும்பா, முடிச்சுக்க சொன்னாரு. ஓகே. அடே வந்து அடே இதை நீங்க எடுக்க நானே தரேன். இனிமே உங்க வீட்டுல எந்த ஆவி பயமும் கிடையாது. உங்க பையனோட ரிப்போர்ட் கார்டுல சைன் பண்ணிருங்க. ஓகே வாடா. அக்கா, மாசன ஃபினான்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றேன்னு தானே சொன்னாரு. அவ்வளவும் போய்க்கா என்ன பண்ணுதுன்னு தெரியுமா? வர சொல்லிட்டு பேசாமே இருக்கே. உனக்கு பேய்ங்க மேல நம்பிக்கை இருக்கா? நீ பேசாமே இருந்துடலாம். நல்ல லவ் சீன் போயிட்டு இருக்கும்போது எதுக்கு அதை ஹாரர் சீனா மாத்துற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. பேய்ங்க இருக்கா இல்லையா? இல்லாமலாம் இருக்கும்பாங்க. பேயை பார்த்திருக்கியா? பேய் பார்த்ததெல்லாம் இல்ல. பேயை பார்க்காமலே எப்படி பேய் ஓட்டுற? போன வாரம் ஜூலியோட அங்கிள் வீட்டுல இதை விட்டுட்டேன். உனக்கும் பேய்க்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். கொஞ்ச நாளா என் கண்ணுக்கு பேய்ங்களும் தெரியுறாங்க. சொன்னல நீ நம்ப மாட்டேன்ட்டு. சரி விட, நிறைய இது கொடுக்குறாங்க விட. ஏமாத்தி சம்பாதிக்கிறத நியாயப்படுத்தாது. என்ன உன் வேலைக்கு அந்த டாக்டர் லஞ்சம் கேட்டது நியாயம், நீ அவனுக்கு காசு கொடுத்தது நியாயம். நான் எப்படி காசு சம்பாதிச்சு கொடுத்தாங்கிறது மட்டும்தான் இப்ப பிரச்சனை இல்ல? ஹலோ, நான் வெளியே இருக்கேங்க. அப்புறம் பேசுறேன். அப்படி ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்துல தான் எனக்கு வேலை கிடைக்கும்னா
இந்த வேலையே எனக்கு வேண்டாம். நான் வேணா அந்த காசை திருப்பி கொடுத்துறேன். இப்போ என்ன ஜூடி சொந்தக்காரங்க அந்த பணத்தை திரும்ப கொடுத்துறணும். கொடுத்தா ப்ராப்ளம் சால்வ் தானே. இதுக்கு ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்கு? காசை திருப்பி கொடுத்துட்டா எல்லாம் சரியாடுமா? ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுடு. மாஸ் நான் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு புரியுது. ஆனா இப்பதான் நான் வந்துட்டேன்ல, லைஃபை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்றது கேளு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஆரியா முது. ஹலோ, நான் வெளியே இருக்கேன். எங்க இருக்கீங்க? அட்ரஸ்? சரி ஓகேங்க, நான் வருவேன். நான் வரேன்னு சொல்றேன்ல. நீ கொடுத்துறீங்க, நீயே வச்சுக்கோ. பை. 10 நிமிஷத்துல வரேன். நீங்க ஃபோன் பண்ணது நீங்க தானா? ஆமா, நாங்க தான். நீங்க தான் பேய் ஓட்டுறவரா? ஆமா, உள்ள வாங்க. நாங்க யாரும் உள்ள வரல. அந்த பணத்தை எடுங்க சார். இதுல 3 லட்சம் இருக்கு. இன்னும் எவ்வளவு வேணா கேளுங்க, கொடுத்துறோம். நாங்க வெளில போய் தங்கிக்கிறோம். ரைட் போலாம். போங்க. ஏய், ஏன்டா இவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்கீங்க? ஏய் ஜெட்டு, நான் தான் உங்களுக்குலாம் லீவ் விட்டேன்ல, ஏன்டா டார்ச்சர் கொடுக்குறீங்க? ஏய் சே, சொல்லிட்டே இருக்கிறேன். ஏய் யார்? சி வெளில வா. சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டு. ஏய் யாரா இருந்தாலும் நான் தான் செஞ்சு ஒண்ணும் தெரியும்ல. டேய் யாரா? ஜெட்டே. சேர்றா சேர்றா சேர்றா. ஸ்ரீபதி, ஏய் எங்கடா இருக்கீங்க? ஜெட்டே. ஏய் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? யார் நீ? மாசு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? யாருது? பார்க்கறதுக்கு உன்ன மாதிரியா இருக்கா? யார் நீ? நான். எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் ட்வின் பிரதர்ஸ், அதாவது ரெட்ட பிறவிங்க. ஊட்டி எஸ்டேட்ல உங்க மேனேஜரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து உங்களை மலையில இருந்து தள்ளி கொன்னுட்டாங்க. அதுல மேஜர் சுந்தரராஜனுக்கு மேஜர் பார்ட். ஏய் சும்மாறா. யோ யார் நீ? நீ நினைக்கிற மாதிரி நான் உண்ட தமையனோ தம்பியோ அல்ல. என் பேர் சக்தி. உன்னால் எனக்கு ஒரு உதவி தேவை கிடைக்குது. ஓ சிலோன் தமிழா? நல்ல வேலை. இந்த அண்ணன் தம்பின்லாம் சொல்லியிருந்தேன்னு வையே, இங்கே நடக்கிறதே வேற. ஹெல்ப் கேட்க உனக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? நான் மாச பில்டப்பே சிட்டு லைட்லான இது ஃபுட்பால்லாம் உருளுது. இந்த மிரர்ல இருந்து என்ட்ரி வேற. அப்படியா? எனக்கு கொஞ்சம் லைட்டா அள்ளு விட்டுருச்சு தெரியுமா? எதுக்கு இவ்வளோ பெரிய சீன் போட்ட? ஹெல்ப் கேட்டு ஒரு கியூவே நிக்குது. முதல்ல கியூல போய் நில்லு. ஏய் உதவி கேட்கனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு அவனுக்கு சொல்லி கொடுறா. ஓகே. எங்க போற? ஹெல்ப் கேட்டு வரும்போது உனக்கு எதுக்கு அவ்வளோ சீனு? எந்த சீனா இருந்தாலும் மாஸ் தான் சீன் போடணும். மற்றவங்களாம் சீன் போடக்கூடாது.
நீ என்ன பண்ற? நாளை காலைல வந்து என்ன பாரு, நான் பார்த்து எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். தனியா ஒருத்தர் போர் அடிச்சா நல்ல அழகான மோனி பிசாஸ் இருந்தா கூட கூட்டு வா. ஐயோ மேரியட் டாப் ஃப்ளோர் சூட் ரூம் மேல மேல மேல. ஆஹா அழகு. அங்க என்ன பண்ற? தியானம் பண்றேன்டா ஞானம். ஓம்கார தம்கார தும்கார கும்கார ஹே. சூப்பர் சூப்பர் வெரி நைஸ். வா வா கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் வா. ஓகே. யோ என்ன பண்ற? இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காமெடி எல்லாம் பண்ணாத வா. டேய் ஐயா என்ன என்னத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்டுருக்குற? நிறைய அவ்வளோ இருக்கிறது யாரும் இல்லை மிஸ். என்ன அவ்வளோதானா? இப்போதைக்கு அவ்வளோதான். எதிரி 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 கை கட்டு கை கட்டு கை கட்டு. என்னடா ஓவரா சீன் போடுற? நீ கை கட்டு கை கட்டு. ஏன்டா இவ்வளோ பில்டப் கொடுத்தாதான் நம்ம மேலே ரெஸ்பெக்ட் வரும். இங்க பாரு, நீங்கெல்லாம் ஏன் என் பின்னாடி சுற்றி வரீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கெல்லாம் நிறைவேறாத ஆசை இருக்குது, அதெல்லாம் என் மூலமா நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறீங்க அதானே? அவங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ அதை என்னன்னு பார்த்து பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியா? புண்ணியமா? பெருசு தேவையா? ஐயோ பெரியவரே, இந்த புண்ணியத்தை வச்சு நான் என்ன பண்றது? இங்க பாருங்க, உங்களுக்கு இந்த சாப்பாடு சட்டை வீடு இதெல்லாம் எதுவும் வேணாம். ஆனால் எனக்கு அப்படியா? அடுத்த வேலை சாப்பாடு வேணும், ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், வீட்டுக்கு வாடகைலாம் கட்டணும், ஏரியா எனக்கு வில்லன்ஸுங்க வேற. புதுசா லவ் ஸ்டோரி வேற. லவ்னால எவ்வளவு செலவு வைக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல? எஸ் ஆஃப் கோர்ஸ். அதனால ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ரிட்டர்ன்ஸ்க்கு யார் யாருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடலாம். ஃபேர் டீல். கச்சிதமா செஞ்சிரலாம். ஏண்டா சேல்ஸ் ரப். எஸ் பிளாக்கி. நீ என்னடா அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? ஆமா, நாம அவங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க நம்ம கிட்ட உதவி கேக்குறாங்க. இத நான் வன்மையாக போய்ட்டான். யோ நீனே அவன் கூட சேர்ந்து எங்களை கலாச்சிட்டு இருக்க? சின்ன அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாருல்ல. என்ன சுன்னா என்னத்த ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு? எஸ், அக்கார்டிங் டு ஹியூமன் ரைட்ஸ் லா 407. சே ஏமா உங்களுக்கு சேர்த்தானே இங்க பேசிட்டு இருக்கேன், சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க. சும்மா இருமா. அத தானே நானும் சொன்னேன். என்னத்தடா சொன்னேன்னு ஒண்ணே நிக்கிறத விட்டுட்டு வாசிக்க ஆரம்பிச்சியா? கேவலப்படுத்திட்டு சண்டை போட்டே இருக்கீங்க. போனா போதும் அமைதியா இருந்தா நான் ஓவரா பேசிட்டா இருக்கீங்க. உங்களால ஒன்றும் முடியாது. யா ஹி இஸ் ரைட். நான் சொல்றதை கேட்டு எனக்காக உதவி செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். இல்லையா இந்த இடத்தோட காலி பண்ணுங்க. ஜெட்டு போ சொல்றேன். போ சொல்ல எல்லாத்தையும். ஏன் டென்ஷன் ஆற? இதோ பாருங்க, பாஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நம்பிக்கை உள்ளவங்க. அந்த பக்கம் ஏய் சேல்ஸ் கூப்பிடாமலே போறான் பாரு மானம் கட்டவன். சார் உங்க பேரு? ஸ்ரீபதி. ஸ்ரீபதி மாதிரி இந்த பக்கம் வாங்க. கம் ஆன் गाइस, எவ்வளவு ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க. ப்ளீஸ் கம் வாங்க. பெரியவரே வாங்க. போயிராதீங்க. ஐயா வேணாம் வாங்க. ஹவ் ஸ்வீட். தம்பிகளா, நம்ம எல்லாருக்கும் உதவி வேணும் இல்லையா? அதுக்காக தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏய தயங்கி நின்றுட்டு இருக்கீங்க? ஆத்தா மகமாயி மனசு வச்சு நமக்காகவே இந்த புள்ளைய அனுப்பிச்சு வச்சிருக்கா. வாங்கய்யா. இங்க பாருங்க பெருசு, நீங்க சொல்றதுக்காக வேணா நாங்க வர்றோம். ஆனா அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் ஏமாத்தப்படாது. ஹலோ, இந்த சொல்லிட்டு ஏமாத்துறதெல்லாம் என் அகராதிலே கிடையாது. தம்பி இப்ப நாங்க என்ன பண்ணணும்? அரே கட் பண்ணோம்னா